ஹலோ எவ்ரிவன். ஒரு பேரண்ட்ஸ் பீடியாட்ரிஷியன் கிட்ட வாண்டடாக இது எனக்கு வேணும்னு கேட்டு வாங்குறதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சத்து டானிக் இல்லைனா சத்து மாவு எனக்கு இது எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதை விட ஒரு பெஸ்ட்டான சோர்ஸ் உங்கள் வீட்டிலே இருக்குது. அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். எப்படி எல்லா பாலையை விட சிறந்த பால் வந்து தாய்ப்பால்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி சத்து டானிக் சத்து மாவை விட சிறந்த சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எக்கில் தான் இருக்குது. இப்போ ஏன் அது வந்து எக்கில் வந்து இருக்குது, எக்கை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னு நான் பார்த்தோம்னா, ஒரு எக்கில் 6 to 7 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குதுன்னா அது அப்படியே நீங்கள் வந்து 100% பாடியில் அப்சார்ப் ஆயிடும். ஆனால் சத்து டானிக் சத்து மாவில் இருக்கிற அந்த ப்ரோட்டீன் சோர்ஸோ இல்லை ஒரு எனர்ஜியோ அப்சார்ப் ஆகும்போது ஒரு 60 to 70% தான் ஆகும், ஃபுல்லாக ஆகாது. ஒரு குழந்தைக்கு எப்போ எக்கு கொடுக்கணும், எத்தனை எக்கு கொடுக்கணும், அதே மாதிரி எந்த ஃபார்மில் கொடுக்கணும், ஆம்லெட்டாக கொடுக்கலாமா ஆஃப் பாயிலாக கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். எப்போ நீங்கள் எக்கு கொடுக்க ஆரம்பிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு ஒரு 8 to 9 months இருக்கும்போது ஒயிட் போர்ஷனை மட்டும் பாயில் பண்ணி கொடுங்க. 9 to 10 months வரும்போது எல்லோ போர்ஷனை நீங்கள் பாயில் பண்ணி கொடுக்கலாம். ஒரு நாளைக்கு எத்தனை எக்கு நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனிஷியலி ஒரு எக்கு கொடுக்க ஆரம்பிங்க. அவங்க 1 year கிராஸ் பண்ணும்போது ஒரு நாளைக்கு 2 எக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி எந்த ஃபார்மேட்டில் நீங்கள் எக்கு கொடுக்கலான்னு கேட்டிங்கன்னா, குழந்தை வந்து இனிஷியலி நீங்கள் கொடுக்கும்போது பாயில் பண்ணி கொடுங்க. அந்த 1 year கிராஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஃபார்மேட்டில் வேணாலும் கொடுக்கலாம். ஹாஃப் பாயிலாக கொடுக்கலாம், ஆம்லெட்டாக கொடுக்கலாம், நீங்கள் பாயில் பண்ணி கொடுக்கலாம். எந்த சோர்ஸாக வேணாலும் அவங்களுக்கு கொடுக்கலாம். ஒரு எக்கில் ஒயிட் போர்ஷனில் மட்டும் 3 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது, எல்லோ போர்ஷனில் மட்டும் 3 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ மொத்தமாக 6 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது. இப்போ இந்த எல்லோ போர்ஷனில் இன்னும் அடிஷ்னலாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்குது. இந்த விட்டமின்ஸ் மினரல்ஸ் தான் அவங்களுடைய பிரெயின் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ பெஸ்ட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் என்ன அப்படின்னு பார்த்தா எக்கு தான். எதை விட கம்பேர் பண்ணும்போது நீங்கள் கொடுக்குற சத்து மாவு சத்து டானிக்கை விட பெஸ்ட் சோர்ஸ் எதுன்னு பார்த்தா எக்கு தான். ஸோ எக்கையே ப்ரிஃபர் பண்ணுங்கள். எக்கில் இருக்கிற எனர்ஜி ஃபுல்லாகவே உங்கள் குழந்தைக்கு கிடைக்கும். ஸோ இது போன்ற தகவல் உள்ள வீடியோக்களை பார்க்குறதுக்கு தொடர்ந்து வீடியோவை பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில் தென் பை பாய்.